Mega Missions Law School. Admissions open. BA LLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Entry panna வெற்றி. Download the app. நீங்க என்னுடைய மகன் என்னை விட்டு பிரிந்து விட்டான் என்ற அந்த நொடி செய்தி என்னை எப்படி ஆறுதல் படுத்தி தெரியுமா? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறார்கள், அவர்கள்தான் என்னுடைய மகன் மகள்கள் என்று நான் முடிவு செய்து விட்டேன் அந்த நொடி பொழுதே. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த இடத்திற்கு மிக மிக பொருத்தமானவர். இங்கே எம்எஸ் ஜாயின் பண்ண தேவை தோணித்து நம்ம ஊர் ஸ்கூல் பையன் இங்கே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உந்துதல் இருந்தது. அதனால தான் இப்போ நாங்கள் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ங்கிறது தான் எனக்கு இப்போ முழு மூச்சு. நெகிழ்ச்சியாக நான் சொல்லணுன்னா ரொம்ப மனசை தொட்டது. போன வாரம் 847 பேருக்கு நாங்கள் டிகிரி கொடுத்தோம். டிகிரிங்கிறது அவங்க ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் அலுமினஸ் ஆகிறாங்க. அதில் 150க்கு மேலே மாணவர்கள் less than 1 lakh per annum அவங்க ஃபேமிலி இன்கம், 1 lakh per annum. அதே மாதிரி அதில் ஒரு 100 பெண்கள் less than 5 lakh per annum. அதான் சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு, இப்போ இஃப் த புவர் cannot afford education, education must go to the poor. அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கலாட்டா டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வழங்க போகிற விருது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். மேனாள் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவரும் இன்றைக்கும் என்றைக்கும் இளைஞர்களோட ஒரு ஆதர்ஷ நாயகன் மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரால் தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த விருதை வழங்குறவங்களும் பெறுவர்களும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தன்னுடைய மகனை இழந்த, தனது வெற்றி அப்படிங்கிற மகனை இழந்த அந்த நொடியிலையும் பலரோட வெற்றிக்காக அவரால் அந்த நேரத்தில் எப்படி தான் பேச முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு உண்மையிலே அந்த நேரத்தில் வந்து எல்லாரையும் ஒரு நெகிழ வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் சென்னை மாநகராட்சியின் மேயரும் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனத்தின் தலைவருமான சைதை துரைசாமி அவர்களை அன்போடு இந்த விருதை வழங்குவதற்காக இந்த விருதை பெற இருக்கிறவங்களை பற்றி ஒரு சிறிய முன்னோட்டம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஐஐடி அப்படிங்கிறது இன்றைக்கும் கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாங்க, கனவு காணுங்கள் அப்படிங்கிறது. கனவு அப்படிங்கிறது வந்து ஒரு செயல்களை வந்து தூண்டுறதுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் எவ்வளோ பேர் ஐஐடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதில் சேர்றது எப்படி, நுழைவுத் தேர்வுனா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தெரியாமல் இருந்த இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு 5000 மாணவர்கள் ஆன்லைன்லேயே இது மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்ட்டு நிறைய அறிமுகப்படுத்தி நிறைய இது மாதிரி ஐஐடியில் வந்து மாணவர்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் இது மாதிரி வாங்க, பள்ளிகளில் இது மாதிரி ஆர்வமாக இருக்கிற மாணவர்கள் வாங்க, அதுக்குன்னே தனியாக இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி பல மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர் டாக்டர் காமக்கோடி அவர்கள் தான். வணக்கம் சார். நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டது வந்து ஐஐடி உள்ளே நுழைஞ்ச உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக யாரும் விருப்பமாக இருக்கிறாங்க, மாணவர்கள் யாராச்சிருந்தா சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான். எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தினுச்சு. வந்த உடனே எப்பயுமே ஒரு மனிதர் வந்து முழுக்க முழுக்க எதிர்கால மாணவர்களுடைய அந்த ஒரு இலக்கு, அந்த ஒரு கனவுக்கு வந்து ஒரு அடித்தளமிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அதை பற்றி சொல்லுங்கள், எங்கே இருந்து இந்த பயணம் அப்படிங்கிறது தொடங்குனுச்சு சார்? சக மனிதனுக்காக வாழ வேண்டும், சக மனிதன் இல்லாமல் இந்த சமூகம் இல்லை என்பதை எனக்கு உணர்த்தி என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னவர் என் தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் மனிதநேயத்தினுடைய அடையாளம். சமூக மாற்றம் எப்படி வரும்? ஒரு சமூக மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒரு சாமானியன் ஒரு உயர் பதவிக்கு வர வேண்டும். தகுதியும் திறமையும் இருந்து ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் தடை என்றால் அந்த தடையை தகர்த்தெறிவோம் என்பதுதான் எங்கள் மனிதநேயத்தினுடைய நோக்கம். நான் அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டி அதை தேவைப்படுவோரின் தேவையறிந்து தேடிப்போய் உதவி செய்தல் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதுதான். ஓகே. நான் சார் ஒரு முன்னோட்டத்தில் சொன்னது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துச்சு உங்களுடைய மகன் நீங்கள் வெற்றியை இழந்த போது. அந்த நேரத்துலையும் இது மாதிரி வந்து எனக்கு வந்து இந்தியா முழுக்க மகன்கள் மகள்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு வார்த்தை இல்லை. நீங்கள் என்னுடைய மகன் என்னை விட்டு பிரிந்து விட்டான் என்ற அந்த நொடி செய்தி
என்னை எப்படி ஆறுதல் படித்து தெரியுமா? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறார்கள், அவர்கள்தான் என்னுடைய மகன் மகள்கள் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். அந்த நொடி பொழுதே அதெல்லாம் கேட்கும் போதே பெரிய நான் படிக்க வைக்கிற பொழுதே அவர்களை மகனாகவும் மகளாகவும் நினைத்திருந்த காரணத்தினால் எனக்கு அந்த சோகம் துக்கம் எனக்கு தெரியவில்லை. அது ஒன்றும் புதிதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய மகனை நான் முதலில் என்னுடைய சொத்துக்களை பிரிக்கிற பொழுதே 50% உனக்கு 50% மனிதநேயத்துக்குன்னு சொல்லித்தான் நான் பிரித்தேன். அதனால் இது சார், இந்த புகழ் எல்லாம் எம்ஜிஆரையே சாரும். நீங்கள் நான் ஒரு டூல், அவ்வளோதான், நான் ஒரு கருவி. இந்த சிந்தனை, செயல், நோக்கம் அனைத்தும் இன்றைக்கி நான் நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கிறேன் அப்படின்னா 5 வருடம் கிரேட்டர் சென்னையினுடைய மேயர். நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய சொந்த செலவில் பணியாற்றினேன். அரசினுடைய எந்த நிதியையும் பெறாமல் ஊழலற்ற மனிதனாக, இன்றைய அரசியல்வாதிகளைப் போல அல்ல, நேர்மையுடன் இந்த சமூகத்திற்காக என்னை அர்ப்பணித்து கொண்டேன் என்றால் அதற்கு காரணம் என் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய பாதையில் பயணித்தால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மோட்ச தீபம் ஏற்றினார் காஞ்சி பெரியவர், யாருக்கு தெரியுமா? இதுவரையில் அவருடைய வாழ்க்கையிலே மோட்ச தீபம் ஏற்றினது எம்ஜிஆர் ஒருவருக்கு தான். அப்போ அவர் மோட்ச தீபம் ஏற்றுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட மகானாக இருந்தால் இந்த மகான் அவருக்கு அந்த மோட்ச தீபம் ஏற்றுவார்? அறம் சார்ந்த வாழ்க்கை, அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை, சக மனிதனுக்கான வாழ்க்கை, நேர்மை, உண்மை என்று வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் சொல்லுகின்ற அனைத்து பெருமையும் புகழும் அவருக்கே உரித்தானது. இவர் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், இந்த இடத்திற்கு மிக மிக பொருத்தமானவர். ஆக எல்லாமே ஒரு பொருத்தமாக இருக்குது. 2 பேரும் விருதுக்கும் சால பொருத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதான் உள்ள வந்தோடனே உங்களை பற்றி பேசுறதை விட மாணவர்கள் எனக்கு இங்கே வந்தோடனே அவங்க சாதா தான் கேட்டேன். எனக்கு நீங்கள் கூட யாராவது தான் சொல்லுங்கள், இணையதளத்தில் 1 பைசா செலவு இல்லாமல் தகுதி இருக்கிறவர்கள் விரும்பினால் IAS ஆகலாம். எங்களுடைய மனிதநேய இணையதளத்தில் பதிவு செய்து படிக்கலாம். இப்போ இந்த என்ன படிப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்குகிறாங்க ஒரு வருடத்துக்கு. ஆனால் நம்ம முற்றிலும் இலவசமாக அதை நம்ம தர்றோம். இந்தியா முழுக்க 4400 பேருக்கு மேற்பட்டவர்கள் உயர் பதவியிலும் 40,000 பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் மாநில அளவில் எல்லா நிலைகளிலும், கிராம நிர்வாக அலுவலரிலிருந்து அப்படியே மேலே எல்லா லெவல்லையும் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு சமூக மாற்றத்திற்காக. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க நீங்கள், ஏன்னா இங்கே உங்களை வச்சுக்கிட்டு சொல்லணும். ஜனநாயகத்தின் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி, ஜனநாயகம்னு சொன்னால் அந்த பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸியினுடைய 4 தூண்கள் தெரியுமா யாருக்காவது? முதல் தூண் லெஜிஸ்லேச்சர், 2வது தூண் எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், 3வது தூண் ஜுடிஷியரி நீதித்துறை, 4வது தூண் ஊடகம் மீடியா. இந்த 4 தூண்களும் சரியாக இருந்தால் அந்த ஜனநாயகம் செல்லரித்து போகாது. அப்படி என்றால் இந்த 4 தூண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் லெஜிஸ்லேச்சர் எம்எல்ஏவாக இருந்தவன், மேயராக இருந்தவன், மக்கள் பிரதிநிதியாக இருந்தவன், அதற்கு இலக்கணமாக வாழ்ந்து வருகிறேன். எக்ஸிக்யூட்டிவ், நேர்மையான அதிகாரிகள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், அவர்களை உருவாக்குகிறேன் இலவசமாக. அடுத்து நீதித்துறை ஜுடிஷியரி, இன்றைக்கி ஏறத்தாழ 300 பேர் தமிழ்நாடு முழுக்க நீதித்துறையில் மனிதநேயம் உருவாக்கி இருக்குது. அவர்களாம் நேர்மையான நீதித்துறையை பாதுகாக்கிறவர்களாக இருக்காங்க. அடுத்து ஊடகம் மீடியா, மனிதநேயத்தில் படித்தவர்கள் வெற்றி பெற முடியாதவர்களை ஊடகத்துக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 4 தூண்களின் வாயிலாக இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய பணி, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய சுவாசம், அதுதான் என்னுடைய அனைத்தும். ஆகவே நீங்கள் அது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இது எனக்கு பழகிவிட்டது. அதில் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் எங்காவது ஒரு மாணவன் கிடைக்க மாட்டானா, எங்காவது ஒரு IAS அதிகாரி ஆக்க மாட்டோமா அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு மேலோங்கும். அதனால் உங்களில் யாராவது இருந்தால் கூட மனிதநேய வெப்சைட்டில் பதிவு பண்ணுனால் வீட்டிலிருந்தே படிக்கலாம். 1 பைசா செலவு இல்லாமல் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நீங்கள் உயர் பதவியை பெறலாம். சார், கடைசியாக இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறீங்கல்ல, உங்கள் கூட இது மாதிரி உங்கள் நிறுவனத்தில் படித்த பையன் உங்களுக்கே தெரியாது, யாராச்சும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவோ ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம்? அது நிறையா இருக்குங்க. அது சொன்னால் அதெல்லாம் அல்ல, அது நிறையா இருக்குது. நான் போய் யூபியில்
அவர் வாரணாசியில் நான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போகிறபோது பார்த்தா ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ் அங்கே எல்லாருக்கும் அந்த பாடிகார்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த ஏர்போர்ட்லேயே முழுக்க அதிகாரிகளாக நிரம்பி இருந்தாங்க. நான் என்னப்பான்னு கேட்டால், குழந்தையை கேட்டால் அவர் சேர்மன் வர்றாரு, நாங்கள் எல்லாம் அப்புறம் வராமல் என்ன. ஓ, எல்லாம் அவங்க நிறுவனத்தில் படித்தோம். யூபியில் நிறையா இருக்காங்க. இப்போ அந்த இது நடந்ததே மேலா, கும்பமேளா, அதில் இன்சார்ஜே என்னுடைய பையன்தான், என்னுடைய மாணவன் தான். இதுதான் சார் உங்கள்கிட்ட பிடிச்சது. எல்லாருமே இது மாதிரி எந்த மாணவர் மாணவியாக இருந்தாலும் என் புள்ள, என் மகள், என் மகன் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமை விஷயம். நீங்கள் தொடர்ந்து இந்த தொண்டு அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கணும். எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி உங்களுடைய மாணவர்கள் மாணவிகள் அப்படிங்கிறது உயர் பொறுப்புகள் அலங்கரிக்கணும், அங்கீகரிக்கணும் அப்படின்றது தெரிவிக்கணும். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி சார் சோசியல் மீடியாவில் ஐஐடியை தெரியாதவங்க கூட நிறையா பேர் இருக்கலாம். ஆனால் அதோடைய இயக்குனர் இது மாதிரி டாக்டர் காமக்குட்டி அவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எளிய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் இது மாதிரி ஆன்லைனில் இது மாதிரி என்னென்ன இதெல்லாம் அறிமுகப்படுத்த முடியுமோ அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இந்த விருது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரால் வாங்கப்பட்டிருக்கிறது சிறப்பு அப்படின்னு பகிர்ந்துக்குங்க. அப்துல் கலாம் சார் எனக்கு ஒரு பெரிய நான் ஒரு மானசீக குருவாக வச்சுருக்கேன். குறிப்பாக அவர் இண்டிஜினஸ் டெக்னாலஜி, அதாவது நம்ம நாட்டுக்காக டெக்னாலஜி உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப முயற்சி எடுத்திருந்தார். பல ஆண்டுகள் அவர் வெளிநாடே போகல, பிரசிடண்ட் ஆகிற மட்டுமே போகல. அவருக்கு பாஸ்போர்ட் நடப்புற, அவர் நியூக்ளியர் இதெல்லாம் இருந்ததுனால பாஸ்போர்ட் கூட கொடுக்காம இருந்தாங்க. ஸோ எனக்கு 1994-95 அந்த டைமில் நான் பிஹெச்டி முடித்த காலத்தில் இது மாதிரி சில அப்ராட் வாய்ப்புகள்லாம் வரதே அப்துல் கலாம் சார் எனக்கு ஒரு பெரிய உந்துதல். அவரோட விஷன் நான் 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். விருதே வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமாம், இப்போ அப்துல் கலாம் இன்னோவேஷன் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டு. அதே மாதிரி 2012 அவர் விஷன் 2020 ரொம்ப பேசியிருந்தார். இப்போ எப்படி நம்ம பிரதமர் 2047 பற்றி பேசுகிறாரோ, அப்துல் கலாம் சார் எப்போதுமே 2020 பற்றி பேசியிருந்தார். இப்போ 2011 அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதாவது 2020 மேக் சம்திங் கன்க்ரீட், ஷுட் நாட் பி அப்ட்ராக்ட். அது சும்மா கதை அடிக்காத, ஒழுங்காக ஏதாவது பண்ணுன்னு இங்கிலீஷில் அழகாக சொல்லியிருந்தார். அப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் படிக்கிறோமே என்ன பண்ணலான்னு அப்போ உருவாக்கினது தான் அந்த சக்தி ப்ராசஸர். அது ஆக்சுவலாக 2019 வாக்கில் வந்தது. 2020 ஒரு கமர்ஷியல் கிரேடு சிப்பு பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் அப்துல் கலாம் சாருக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. அதனால் அந்த பேரில் இன்றைக்கி இந்த அவார்டு நீங்கள் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொன்று இவங்களை நான் அப்சர்வ் பண்ணது, மண் வாசனை கிராமத்திலிருந்து வந்தவர். அந்த கிராமத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் அந்த மண் வாசனை இருக்கும். சக மனிதனை பற்றி புரிதல், ஒரு கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கும். அதனால அவர் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். அதுக்காக உங்களை வாழ்த்துறேன் சார். நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன். அந்த தஞ்சாவூர், திருவாரூர் வந்தவர் மன்சார் தாத்தா. ஆமாம் ஆமாம். ஸோ எங்களுக்கு இந்த எஜுகேஷன் பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம். அங்கே 1914 எங்கள் கொள்ளு தாத்தா ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 110 வருஷம் 112 வருஷம் அந்த ஸ்கூல் நடத்தின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட 1200க்கு மேலே குழந்தைகள் படிக்கிறாங்க, எல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன். அப்போ நான் இங்கே ஐஐடி ஜாயின் பண்ணட்டே, இங்கே எம்எஸ் ஜாயின் பண்ணட்டேவே தோணித்து, நம்ம ஊர் ஸ்கூல் பையன் இங்கே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உந்துதல் இருந்தது. அதனால தான் இப்போ நாங்கள் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ங்கிறது தான் எனக்கு இப்போ முழு மூச்சு. எந்த இன்டர்வியூலையும் அதை பற்றி பேசாமல் நான் இருக்கிறதில்ல. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அது பழகியே போயிடுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டால் அந்த 3 Idiotsனு ஒரு சினிமாவில் இருக்கும், அந்த வைரஸ்னு ஒருத்தர் பேசுவார், அது பிரின்சிபல் பேசுவார். நான் என்ன பேசுகிறேங்கிறது பாதி பேருக்கு புரியும். பட் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி போன நெகிழ்ச்சியாக நான் சொல்லணுன்னா, ரொம்ப மனசை தொட்டது, போன வாரம் 847 பேருக்கு நாங்கள் டிகிரி கொடுத்தோம். டிகிரிங்கிறது அவங்க ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் அலுமினஸ் தராங்க. அதில் 150க்கு மேலே மாணவர்கள் லெஸ் தென் 1 lakh per annum அவங்க ஃபேமிலி இன்கம், குடும்ப வருமானமே 1 lakh per annum. அதே மாதிரி அதில் ஒரு 100 பெண்கள் லெஸ் தென் 5 lakh per annum. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐஐடி மெட்ராஸ் டிகிரி கொடுக்குறோம். அது மாதிரி எங்கேயாவது மாணவன் கிடைக்க மாட்டானா? இப்போ எங்களுக்கு ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல ஒரு சார மாதிரி ஒரு அம்மா, அவங்க கோயம்புத்தூர் அப்படியே ஊரை சுற்றி பார்ப்பாங்க. அதில் யாராவது ஒரு மாணவன் இருக்க மாட்டானான்னு பார்ப்பாங்க. அதில் 2-3 மாணவர்களை பிடிச்சி, ஏதோ பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தர் பெட்ரோல் போட்டிருந்தார்.
அவங்கள போய் நீ என்ன பண்ணுறேன்னா +2ல் நிறையா மார்க் வாங்கியிருக்கேன், இங்கே ஒரு ஹரின்னு ஒரு பையன் இருக்கான், அவனை கோஆர்டினேட் பண்ண சொல்லி அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ண வச்சு அந்த பையனுக்கு உள்ள ஃபுல் ஃபீஸிங் கட்டி அந்தம்மா அவன் அந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணான். 2 வருஷம் அந்த டிப்ளமா முடித்தோடனே 6 lakh per annum அவருக்கு ஒரு சேலரி கிடச்சி ஒரு நல்ல கம்ப்யூட்டர் ஜாப் கிடச்சி. சூப்பர் சூப்பர். ஸோ இது மாதிரியாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு ஆனால் அவங்களுக்கு அதான் சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு, இப்போ இஃப் த புவர் கேனாட் அஃபோர்ட் எஜுகேஷன் மஸ்ட் கோ டு த புவர். அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் ஐஐடி மெட்ராஸோட இப்போ ஃபுல் பெரிய சப்போஸ் சார். அது மாதிரி ஐஐடியில் படித்தவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனி, இப்போ டெஸ்லா, அது மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட் அப்படிலாம் போவாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி ஆனுவல் வந்து 1 crore அளவுக்கெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சார் வந்து உங்கள்கிட்ட வந்து உள்ளே கேட்குறாங்க, இது மாதிரி யூபிஎஸ்சி யாராச்சும் படிக்க ஆர்வமாக இருக்காங்களான்னு. நீங்கள் அசால்ட்டாக 400 பேருன்றீங்க. எனக்கே எதுக்கு கேள்விப்பட்டு சார் கேட்டார் 400 பேர் அப்படின்னாரு. ஆமாங்க 400 பேர் அப்படின்றீங்க. எந்த அளவுக்கு இங்கே உள்ளவங்க வந்து இந்த மாதிரி யூபிஎஸ்சியில் ஆர்வமாக இருக்காங்க? அது இது இப்போ டெக்னாலஜி வந்து இப்போ கவர்னன்ஸில் ரொம்ப வர ஆரம்பிக்கிறது. இப்போ கோவிட் எடுத்துட்டிங்கனாலே அந்த எல்லாமே அதில் டேட்டா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறையா இப்போ இந்தியாவில் வந்து 27 மிஷன் இருக்குது. குவாண்டம் மிஷன், சயின்ஸ் டிஎஸ்டி வச்சே 2-3 மிஷன், அது மாதிரி ஜல்ஜீவன் மிஷன், எல்லாத்துலேயுமே இப்போ டெக்னாலஜி தேவைப்படுது. அதனால் எங்களோட கான்ட்ரிபியூஷன், அதாவது உன்னத பாரதம் 2047 100 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆகிறது, ஐஐடி மெட்ராஸோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, எங்களுக்கு வந்து இவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 2000 சிவில் சர்வன்ட்ஸ் நம்ம ஐஐடி அலுமினஸ், அவங்க வந்து இங்கே படித்தவங்க, நல்லா டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, அவங்க வந்து ஒரு கவர்னிங் பொசிஷனில் இருந்தாங்கன்னா இந்த டெக்னாலஜியில் அவங்களுக்கு வந்த நாலேஜை அவங்க தேசத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுதான் எங்கள் ஆசை. எனக்கே இந்த மாதிரி 350 பேர் வருவாங்கன்னு எனக்கு தோணலை. எனக்கு சும்மா கேஷுவலாக நாங்கள்லாம் சொன்னோம், இது மாதிரி சிவில் சர்வீசஸ் படிக்கலாமே, நீங்களாம் யார் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கணும், அதுவும் சண்டே மத்தியானம் 3 மணிக்கு. நிச்சயமாக ரொம்ப குறைச்சி ஏதோ 20 பேர் வருவாங்கன்னு நினச்சோம். 350 பேர் டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அப்புறம் சாரோட மண்டனையை பற்றி இப்போ தான் தெரிய வந்தது. ஸோ இவரும் நாங்களும் சேர்ந்து கொஞ்சம் நல்ல ஐஐடி மெட்ராஸோட மாணவர்கள், குறிப்பாக ஏழை மாணவர்கள், இப்போ நிறையா ஏழை மாணவர்கள் இப்போ வந்து ஐஐடியில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிவில் சர்வீசஸ் அதில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து சும்மா வேடிக்கையாக சொன்னேன், 25 வருஷம் கழிச்சு கேபினட் செக்ரட்டரி இன்டர்வியூ பண்ணுறது ஒரு 40 பசங்க போனோம், எல்லோரும் நம்ம பசங்களாக இருக்கணும். உறுதியாக இந்த 400 பேரில் எனக்கு எழுதி வச்சுக்கோங்க. 400 பேரில் கிட்டத்தட்ட 400 பேருமே 4 வருஷத்தில் அவங்க உயர் பதவிக்கு வந்துடுவாங்க. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? என்ன காரணம்? அதில் என்னென்னா, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எபவ் ஆவரேஜ், நாட் பிலோ ஆவரேஜ், எபவ் ஆவரேஜ். அதனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற ஆற்றல் அளப்பரியது. அவங்க வந்து ஐஐடியில் சேரக்கூடிய தகுதி இருந்தால் அந்த மாணவனால் சிவில் சர்வீஸ் தேர்வை எளிதில் வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய 20 ஆண்டு கால அனுபவ அறிவு. அப்பனா வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய எடுத்திருக்கிற முயற்சி ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உண்டாக்கும். எங்களுக்கு வந்து கூடுதல் நம்பிக்கை என்னன்னா, சிவனும் சக்தியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனித நேயமும் ஒரு ஐஐடியோட இயக்குனரும் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை பார்க்குறோம். நிச்சயமாக இன்னைக்கு வந்து உறுதியாக இன்றைக்கி எல்லாத்தையும் விட இப்போ நானும் சார் இன்ட்ரடியூஸ் ஆனதை ஒரு பெருசாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சிவில் சர்வீசஸில் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப, ஏன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் கவர்னன்ஸ் வரதுனால நிச்சயமாக அது ஒரு பெரிய நாட்டினுடைய நிர்வாகம் பெரிய அளவில் வரும். இங்கே ஐஐடியில் படித்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தால் நிச்சயமாக அந்த மாவட்டம் மிகச்சிறந்த எல்லா தன்மைகளிலும் உயரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலாளராக அந்த ஆட்சித்தலைவர் பணியாற்றுவார். பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ரகுராம் ராஜன் சார் எல்லாம் ஐஐடி ஸ்டூடெண்ட் தானே சார்? எங்களுக்குமே ரொம்ப பெருமை. இது மாதிரி ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரால் எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற இந்த விருதை கலாட்டா உங்களுக்கு 2 மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு, எந்த நேரமும் மாணவர்கள், எளிய மக்கள் அப்படின்ட்டு சார்ந்தே யோசிக்கக்கூடிய உங்களுக்கு வழங்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. கலாட்டா சார்பாக நினைவு பரிசை வந்து சார் வந்து அவங்க சைதை சாருக்கு கொடுக்கணும்.
Admissions last school. Admissions open. BA LLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Entry பண்ணா வெற்றி. Download the app.